அடுத்து 10th கிவ் என்ன சம் பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 6.1ல் இருக்கிற ஆறாவது சம் ப்ரூவ் த ஃபாலோயிங் ஐடென்டிட்டிஸ் sin a minus sin b by cos a plus cos b plus cos a minus cos b by sin a plus sin b equal to 0 ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். sin a minus sin b by cos a plus cos b plus cos a minus cos b by sin a plus sin b. ஓகேவா? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எப்படி வரும்? sin a minus sin b into sin a plus sin b. அடுத்து ப்ளஸ் நடுவில் ப்ளஸ் அப்படி வந்துடும். cos a minus cos b கீழே இதில் இடம் பார்த்ததுனால cos a plus cos b கீழே இருக்கிறது அப்படியே தான் வரும். cos a plus cos b into sin a plus sin b வருமா? ஈக்குவல் டு இது இப்போ என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a மைனஸ் பி a ப்ளஸ் பி ஃபார்மேட்டில் இருக்குதா? அப்போது ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் வருமா? அப்போனா சைன் ஸ்கொயர்டு a மைனஸ் சைன் ஸ்கொயர்டு a மைனஸ் சைன் ஸ்கொயர் b இந்த ஃபார்மேட்டுக்கு இது வந்துடுமா? அடுத்து இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. அப்போ அதுவும் அப்படியே இது பண்ணலாம். காஸ் ஸ்கொயர்டு a மைனஸ் காஸ் ஸ்கொயர் b அந்த ஃபார்மேட்டுக்கு பண்ணிடலாமா? பை காஸ் a ப்ளஸ் காஸ் b bracket sin a plus sin b equal to அடுத்து இங்கே ப்ளஸ் வரணும். ப்ளஸ் பண்ணிட்டு சரி ப்ளஸ் போட்டுக்கோங்க. இப்போ வந்து சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் இங்கே வந்து இன்ட்டு தான் இருக்குது, அதனால் ப்ளஸ் முன்னாடி இருக்குது. அப்போது ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏவா இதை ஃபஸ்ட்டு முன்னாடி எடுத்துக்கலாம். சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏவா எடுத்தாச்சா? ஒரு ப்ராக்கெட். அடுத்து இப்போ அடுத்து சைன் ஸ்கொயர் பி மைனஸ் சைன் ஸ்கொயர் பி மைனஸ் காஸ் ஸ்கொயர் பின்னு இருக்குதா? அப்போ மைனஸ் ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துக்கலாம். மைனஸ் எடுத்துக்கிட்டா சைன் ஸ்கொயர் பி இங்கே மைனஸ் இருக்கிறது என்னாகும்? ப்ளஸ் ஆயிரும். ஏன்னா மைனஸ் நம்ம தான் வெளியே எடுத்துட்டோம்ல, அப்போது ப்ளஸ் ஆயிரும். காஸ் ஸ்கொயர் பி வந்துடுமா? பை காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி. அடுத்து சைன் ஸ்கொயர் ஏ sin a plus sin b. இப்போ இது என்ன ஆகும்? sin ஸ்கொயர் a plus cos ஸ்கொயர் a ஓட மதிப்பு என்ன? 1. சேம் அதே தான் மைனஸ் sin ஸ்கொயர் b plus cos ஸ்கொயர் b ஓட மதிப்பு என்ன? 1 பை cos ஸ்கொயர் a plus cos ஸ்கொயர் cos b சாரி ஸ்கொயர் வருது ஸ்கொயர் பண்ணிட்டேன். sin a plus sin b. அப்போது 1 மைனஸ் 1 0 வந்துடுமா? காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி சைன் ஏ ப்ளஸ் சைன் பி. 0 எதாவது இருந்தாலும் 0 தான் வரும். ஓகேவா? இதுதான் நம்மளோட ஆர்ஹெச்எஸ். நெக்ஸ்ட் வந்து ரோமன் செகண்டில் கொடுத்துருக்க கொஸ்டின் என்ன? சைன் கியூப் ஏ ப்ளஸ் காஸ் கியூப் ஏ பை சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏ ப்ளஸ் சைன் கியூப் ஏ மைனஸ் காஸ் கியூப் ஏ பை சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ ஈக்குவல் டு 2ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்ஹெச்எஸ் சைன் கியூப் ஏ ப்ளஸ் காஸ் கியூப் ஏ by sin A
plus cos A plus sin cube A minus cos cube A by sin A minus cos A ன்னு எழுதி சொல்லியிருக்காங்களா. இதுக்கு ஒரு ஃபார்முலா போடணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. அது என்னென்னா ஏ ப்ளஸ் இதே சேம் தான் இங்கே சைன் கியூப் ஏவா, அப்போ இங்கே ஏ கியூப் ஏ ப்ளஸ் ஏ பி கியூப் ஏன்னு வரும். இப்போது என்ன ஃபார்மேட்டில் வரும் பாருங்கள். ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்னா ஏ ப்ளஸ் பி ப்ராக்கெட் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்டு. அடுத்து மைனஸ் இருக்குதா, மைனஸ்க்கு ஒரு ஃபார்முலா வரும். ஏ கியூப் மைனஸ் பி கியூப்னா ஏ மைனஸ் பி ப்ராக்கெட் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர், இந்த ஃபார்முலா வரும். ஓகேவா, இது இம்பார்ட்டன்ட், மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களால் இந்த சம் போடவே முடியும். அடுத்து அதே மாதிரி சேம் அதே மாதிரி ஃபார்மேட்டில் எழுதலாமா. ஏ ப்ளஸ் பி, அப்போது சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏ bracket sin squared A sin squared A minus sin A cos A plus cos squared A by sin A into cos A plus அடுத்து அந்தாண்ட அப்படியே எடுத்து எழுதுங்க. sin A to cos A into சாரி இங்கே ப்ளஸ் வரும், இங்கே மைனஸ் வரும், நான் பார்க்கல. ஏ ஸ்கொயர்டா, அப்போது சைன் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு ஏ பை சைன் இங்கே ப்ளஸ் வரும் மைனஸ் காஸ் ஏ. ஓகேவா, இப்போது சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏக்கும் இதுக்கும் கேன்சல் ஆகிருமா, இங்கே மைனஸ் கேன்சல் ஆகிடும். சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ, இங்கே சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ. அப்போது ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர்டு ஏ மைனஸ் சைன் ஏ காஸ் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் sin squared A plus sin A into cos A plus cos squared A. ஓகேவா, அடுத்து sin squared Aவும் இந்த cos squared Aவுமா இது ஒன்றா எழுதலாமா. sin squared A plus cos squared A அடுத்து மைனஸ் sin A இன்ட்டு காஸ் ஏன்னு எழுதலாமா. அதே மாதிரி இதையும் எழுதலாமா. ப்ளஸ் சைன் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏன்னு எழுதலாமா. ப்ளஸுக்கு மைனஸும் கேன்சல் ஆகிருமா. அடுத்து சைன் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு ஏவோட ஃபார்முலா என்ன, சைன் ஸ்கொயர்டு ஏ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டானா 1. அதே மாதிரி சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டானா 1. இப்போது ஈக்குவல் டு 2. அவங்க கேட்ட ஆர்ஹெச்எஸ் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சா. அப்போது எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். கீழே என்ஸ் ப்ரூவ்டுன்னு மட்டும் எழுதிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு இந்த 2 சம்மும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.